நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வாங்க. என்ன செல்லமா இது? அவ இருக்கேன்றா, நீ விட்டு போலான்ற. ரொம்ப தேங்க்ஸ் செல்லமா. என்ன ஜெயிக்க வச்சதுக்கு தேங்க்ஸ். அன்னைக்கு கோர்ட்ல வச்சு சவால் விட்ட இவங்க கிட்ட இருந்து இன்னும் எண்ணி 6 மாசத்துல பிரிச்சு காட்டுறேன்னு. அதுக்கு நீங்க கொஞ்சம் கூட கஷ்டம் கொடுக்காம இவரோட பொண்ணை நீங்களே கொண்டு வந்து இங்க விட்டுட்டு எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. ரொம்ப குதிக்காத. நான் ரத்னாவை விட்டுட்டு போல, ஒரு டைம் பாம்ப விட்டுட்டு போறேன். அது எந்த நேரத்துல வேணாலும் வெடிக்கும். உங்களுக்கு புரிய வைக்கிறேன், நீங்க வாங்க. அப்பா, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்கப்பா. போலாம். என்ன மம்மி, காலங்காத்தால வெறும் ஜூஸ் மட்டும் குடிக்கிறீங்க? உங்களுக்கு பசிக்காது? ஹாய், ஏடா கேக்குற கேள்விய பாரு. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா வீட்ல இருந்து பிரியாணி வருது, அதனாலதான் என் வயித்தை காலி பண்ணி வச்சிருக்கேன். என்னமோ வீட்டையே காலி பண்ற மாதிரி பேசுறீங்க. ஏகே, எங்க போறீங்க? இன்னைக்கு மாப்பிள்ளை வராருன்னு சொல்லிருக்கேல. அதனாலதான் வெளியில போறேன். அது வந்துச்சுன்னா நீயே அதுக்கு போற போடு, இல்லனா அது உனக்கு கடிக்கும். டாட், என்ன டாட் இது? நீங்களே எப்படி பேசலாமா? சின்ன குழந்தைங்களை கூட வாங்க போங்கன்னு சொல்றவர் நீங்க. என்ன இருந்தாலும் சதீஷ் நம்ம வீட்டு மாப்பிள்ளை டாட். அவரை எப்படி அவமானப்படுத்துவீங்க? ஏய், மனுஷனா இருந்தா மரியாதை கொடுக்கலாம். அவனெல்லாம் அவன் மனுஷனே கிடையாது. டாட், நீங்க நடந்ததே நினைச்சிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் சதீஷ் அஞ்சலியோட புருஷன். அது உங்களால மாத்த முடியுமா? உங்க மனசை மாத்திக்கோங்க டாட். சுரேஷ், இன்னைக்கு தானே நீ ஒரு உருப்படியான விஷயம் சொல்லிருக்க. ஏகே, பாத்தீங்களா? சுரேஷ்க்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு. உங்களுக்கு தான். என் பையன் என்னைக்குமே தெளிவானவன் தான். உன் லூசு மாப்பிள்ள வரான், அவனுக்கு நீ வைத்தியம் பாரு. ஏகே, மாப்பிளைய ரிசீவ் பண்ணி அவரோட பேசாம போனீங்க, அப்புறம் நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க வாங்க. உங்களை பத்தி தான் நான் நல்லபடியா பேசிட்டு இருக்கேன். வாங்க வந்து உட்காருங்க. ஹலோ மாப்பிள்ள. என்ன சுரேஷ் எனக்கெல்லாம் சல்யூட் அடிச்சுக்கிட்டு? எங்க அண்ணன் தான் போலீஸ், நான் இல்ல. அண்ணன் போலீஸ், தம்பி பொறுக்கி. நல்லா இருக்குல்ல? ஐயோ, ஜஸ்ட் கிட்டிங். மாப்பிள்ள வாங்க வந்து உட்காருங்க. ஏன் இப்படி நிக்கிறீங்க? ஆமாமா, உட்காருங்க, இல்லனா அவளுக்கு கால் வலிக்கும். என்ன எல்லாரும் அஞ்சலி மாதிரி தான் பேசுவீங்களா உங்க வீட்டுல? மாப்பிள்ள, இந்த கூட்டத்துல என்ன சேர்க்காதீங்க. நான் எப்பவுமே ஜாலியா இருப்பேன். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸ், பிரெட், ஓட்ஸ்? சாப்பிடலாம் ஆண்டி. மாமா மட்டும் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. நான் மனுஷங்க கிட்ட மட்டும் தான் பேசுவேன். ஐயோ மாமா, நீங்க என்ன ஓவரா புகழ்றீங்க. எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்னதான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்கிறதுக்காக என்ன தெய்வஸ்தானத்துல வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? அப்படி போடுங்க மாப்பிள்ள, சரியான போட்டி. சரி சரி. சதீஷ், அஞ்சலி எப்படி இருக்கா? அந்த பெருச்சாளிக்கு என்ன, அவ நல்லாதான் இருக்கா. ஏடா என் பொண்ணு போய் பெருசாலிக்கிற? அட, இன்னொரு இதுவா ஏதாவது பேசுற? ஏகே, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன மாப்பிள்ள, அஞ்சலிய போய் பெருச்சாளி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு? ஐயோ ஆண்டி, பெருச்சாலினா இந்த குப்பத்தெல்லாம் தெரியுமா? அந்த பெருச்சாலி நினைச்சிட்டீங்களா? I didn't mean that at all. நான் ஒரு வார்த்தையில கேள்வி கேட்டா அவன் 40 வார்த்தையில பதில் சொல்வா. அப்ப அவன் இன்டெலிஜென்ட் தானே? இன்டெலிஜென்ட்டுக்கு தமிழ் என்ன சொல்லுவோம்? பெரிய புத்திசாலி. பெரிய புத்திசாலி. இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன? பெருச்சாளி. அதான் பெருச்சாலின்னு சொன்ன. ஐயோ, எவ்வளவு பெரிய புத்திசாலி நீங்க. இனிமே நீங்களும் பெருச்சாளி, நானும் பெருச்சாளி. இவன் சுண்டலி. சுரேஷ்,
இந்த மாதிரி பைத்தியங்களோட என்னால இருக்க முடியாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வரேன். மூஞ்சூர். மாமா உங்ககிட்ட தான் பேசலான்னு வந்தேன், கிளம்புறேங்கிறீங்க. என்ன விஷயம் சொல்லு. இல்ல, இந்த வீட்ல அத்தையை தவிர வேற யாருமே என்ன மதிக்கிறது இல்ல. பரவாயில்ல, நீங்க மதிக்கலனா நான் ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். தெரியும்டா. உன் மானம் மரியாதை எல்லாம் எந்த அளவுக்கு கொடி கட்டி பறக்குதுன்னு தெரியும். நீங்க எது வேணா சொல்லிட்டு போங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயம் மாமா, நான் வீடு தேடி வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்கல. நீங்களா தான் எனக்கு அஞ்சலியை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அந்த பாவத்தை நான் செய்யல. அந்த நல்ல காரியத்தை நான் தான் செஞ்சேன். மாப்ள, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. மாமா, நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும். எனக்கு அந்த காலேஜ் எக்ஸ்போர்ட் ஏதாவது ஒன்று எழுதி கொடுங்க. முதல்ல நீ பெட் அடிச்சாவது படிப்புல பாஸ் ஆகிறதுக்கு வழியை பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் யோசிக்கிறேன். என்ன மாமா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த ஏகே குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஏதாவது ஒன்று எனக்கு எழுதி கொடுங்க. எதுக்கு எழுதி கொடுக்கணும்? ஏன்னா நான் உங்க மருமக. ஐ எம் லீகலி யுவர் சன் இன் லா. உங்க பையன் சுரேஷ்க்கு ஒரு பிசினஸ் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுங்க. மாமா, எத்தனை நாள் தான் நானும் வீட்டுல தண்டசோரா உட்காந்துக்கிட்டு இருப்பேன்? என்னோட கௌரவத்துக்கு நீங்களும் பொறுப்பாறீங்கல்ல. எனக்கு உங்க பணம் காசு மேல ஆசை கிடையாது. பணம் காசு மேல ஆசை கிடையாது. வாரம் அஞ்சலி அனுப்பிச்சு 2 லட்சம் 3 லட்சம் புடிக்கிட்டு இருக்கியே. பணம் காசு மேல ஆசை கிடையாது. பணம் காசு நான் கேட்டேனா? என்ன மாமா, என்னத்த இதெல்லாம்? ஏய், நடிக்காத. என் பொண்ணை மிரட்டி என்கிட்ட பணம் வாங்கி திங்கிறதுல. மாமா, அதான் நான் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னேனே. ஆண்டி, நீங்க சொன்னீங்க ஆண்டி. நானும் அஞ்சலி கிட்ட கேட்டேன், அந்த 2 லட்சம் ரூபாய் பணத்தை செலவு பண்ணிட்டேன்னு சொன்னா. ஆனா மாமா என்னமோ வாரம் 2 லட்சம் 3 லட்சம் கொடுத்தேன்னு சொல்றாரு. இத பாருங்க மாமா, நான் பணத்துக்காக கௌரவத்தெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். எடுக்கிறது பிச்சை, என்னடா கௌரவம் வெட்டி கிடக்கு. இத பாருங்க, மாமா, மாமான்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லைன்னா உங்க பொண்ணுக்கு போன் பண்ணி கேளுங்க. என் பொண்ணுக்கு நான் ஏடா போன் பண்ணேன்? என் பொண்ணு தான் சொன்னாலே பண விஷயத்தை உங்ககிட்ட பேசினா உயிருக்கே ஆபத்துன்னு. மாமா, நீங்க விஷயம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, நான் வேணா உங்க பொண்ணுக்கு 3 லட்சம் ரூபாய் பணம் தரேன். நான் கட்டின தாலியை கூட கழட்டி அனுப்பிச்சிடுறேன். மாப்ள, பொண்ணு உங்க வீட்டோட வச்சுக்க. சபாஷ், அது சைடா. அதுக்காக தான்டா நானும் காத்துட்டு இருக்கேன். என் பொண்ணு அஞ்சலி மட்டும் வீட்டு வாசல்ல நீ கட்டின தாலி இல்லாம வந்து நிக்கட்டும். அடுத்த நிமிஷம் உசுர் இருக்காது. என்ன மிரட்டுறீங்களா? கையடுறா. மிரட்டுறீங்களான்னு கேக்குறேன். கையடுறா. மாப்பிள்ளனா என்ன வேணாலும் பண்ணலான்னு பாக்குறீங்களா? கையடுங்கறல. வேண்டாம் டாட். மாமனாராச்சே போனா போகுதுன்னு பார்த்தா ஓவரா மிரட்டுறீங்க. கையடுறா. உசுர் எடுத்துருவீங்களா? எடுங்க. வேண்டாம் சொன்னா கேளு. எடுங்க பா. சாரி டாட். டாட். மாப்ள, தப்பா நினைக்காதீங்க. ஏகே இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. எல்லாம் அந்த செல்லம்மாவோட வேலை. டிசி கிட்ட சொல்லி பிரச்சனை பெருசு பண்ணிடாதீங்க. நான் ஏகேவை எப்படியாவது சமாதானப்படுத்தி அந்த கார்மெண்ட்ஸை உங்களுக்கே வாங்கி கொடுக்கறேன். வாங்க, ஜூஸ் சாப்பிடலாம் வாங்க. இந்தாங்க மாப்பிள்ள. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அந்த கார்மெண்ட்ஸ் என் கைக்கு வரணும். இல்ல அந்த செல்லம்மாவை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல அத செய்யுங்க. விசாலாச்சி, விசாலாச்சி. முத்தழகி வந்துட்டாளாங்க?
அவங்கெல்லாம் யாரும் வரல. போய் ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. என்னங்க இது? பொண்ணு ஒரு பக்கம் போயிருக்கா, பேத்தி ஒரு பக்கம் போயிருக்கா, உங்களுக்கு காஃபி கேக்குதா? காஃபி அடையாண்டி நீ வேற. அவங்களா அவசரப்பட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீங்க என்ன பண்ண முடியுமா? ஏதாவது நான் கேட்டா முந்திரி கொட்டை மாதிரியே முந்திக்காதே, உனக்கு என்ன தெரியும்னு சொல்லுவீங்க. வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப நல்லதா போச்சு. அந்த நெருப்பை கொண்டு போய் அடுப்பு பத்து வச்சு எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வா. யோசிச்சு தலையெல்லாம் ஒரே வழியா இருக்கு. காப்பி கேக்குதா? காப்பி நான் மட்டும் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தா இந்த காப்பி கீப்பி எல்லாத்தையும் தடை பண்ணிருப்பேன். என்ன முத்தலகி அவன் வீட்டுக்காரங்கிட்ட போய் சண்டை போட போயிருப்பா. செல்லம்மா அந்த ஏகே வீட்டுக்கு போய் இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்றதுன்னு ஆலோசனை கேட்க போயிருப்பா. அம்மா முத்தலகி என்னம்மா? முத்தழகி, முத்தழகி, ஏமா 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 அழற? செல்லம்மா, ரத்னா எங்கம்மா? ரத்னா அவ அப்பா வீட்டுல இருக்கா. செல்லம்மா என்ன காரியமா பண்ணிட்டு வந்து நிக்கிற? நீ எப்பவும் எங்க குடும்பத்துக்கு நல்லதான் செய்வங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏத்துக்க முடியாதுமா? எதுக்காக என் பேத்தியை கொண்டு போய் அவன் வீட்டுல விட்டு வரணும்? போமா, முதல்ல போய் என் பேத்தியை கூட்டிட்டு வாப்போ. செல்லம்மா, வயசுக்கு வந்த பொண்ணு அந்த வீட்டுல விட்டுட்டு வந்தது ரொம்ப தப்புமா. அவ தப்பான பொம்பளை. அவ தப்பு தப்பா சொல்லி கொடுப்பா. ரத்னா மனச மாத்திடுவாமா. அட ஏண்டி நீ புரியாம பேசிக்கிட்டு இருக்க? அவ ஒன்னும் சொல்லி கொடுக்க வேண்டாண்டி. அந்த ராட்சசியோட பார்வைப்பட்டாலே துளசி செடி கூட கள்ளி செடியா மாறி தொலையும். ஐயோ, நீங்க எல்லாரும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த வீட்டுல ரத்னாவோட அப்பா இருக்காரு, அதனாலதான் அவளை விட்டுட்டு வந்திருக்கேன். ஒரு மனுஷன் அவன் அம்மா அப்பா அண்ணன் தம்பி பொண்டாட்டி இவங்கள யாரு கெட்டு போனாலும் சில நேரம் வேணா அவன் பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா பொண்ணு கெட்டு போறத எந்த அப்பனும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். இந்த பாரு செல்லம்மா, நீ என்ன சமாதானம் பண்ணாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன். இனிமே உன் சங்காத்தமே எங்களுக்கு வேணாம். நான் இப்பவே போய் என் பேத்தியை கூட்டிட்டு என் ஊருக்கு கூட்டு போறேன். இருங்க இருங்க, இப்ப நான் உங்களை சமாதானப்படுத்தணும்னு தான் வந்தேன். ஆனா இப்ப நான் உங்களை சமாதானப்படுத்த மாட்டேன். ஏன் அண்ணன் பொண்ணு அவ அப்பா வீட்டுல தான் இருப்பா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அண்ணி புருஷன் வேணும்னு அழுதுட்டு இருப்பாங்க? ரத்னா அப்பா வேணும்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. சட்டம் அது கடமை செய்யணும்னு காத்துட்டு இருந்தா இன்னும் 3-4 வருஷம் ஆகும். ஆனா இந்த அத்தை ரத்னாவை பாதுகாக்கணும்னு நினைச்சா. இன்னைக்கு ரத்னாவை கடத்தணும்னு நினைச்சாங்க, அவ தப்பிச்சிட்டா. நாளைக்கு பெருசா பிளான் பண்ணி கடத்திட்டா. கடத்த சொன்னது ஸ்னேகாவா இருக்கலாம், ஆனா கடத்துறது ஒரு ஆம்பளை இல்லையா? ரத்னாவோட அழக பார்த்து அவ ஏதாவது செஞ்சுட்டா. இன்னைக்கு ஊர் உலகத்துல அதுதானே நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் அவளை யார கடத்தணும்னு நினைச்சாங்களோ அவங்க வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். திருடன் கையில சாவி கொடுத்த மாதிரி. செல்லம்மா, நீ என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. வயசுக்கு வந்திருக்கிற பொண்ணு அந்த வீட்டுல விட்டுட்டு நான் எப்படி நிம்மதியா இருக்கிறது? எப்படி பிசினஸ் பண்றது? என்ன நீ இவ்வளவு நேரம் நான் ஆட்டோல சொல்லிட்டு வந்த, இது கூடவா புரியல? இந்த காலத்து பசங்க நம்மளை விட விவரமா இருக்காங்க. நிச்சயமா ரத்னா ஸ்னேகாவை சமாளிப்பா. இது வரைக்கும் ஸ்னேகா நம்மளை பார்த்து பயந்ததே இல்லை. ஆனா ரத்னாவை பார்த்து அவ பயந்துடுவா. இன்னொரு விஷயம் சொல்றேன், ரத்னாவை கடத்தணும்னு நினைச்சது குடும்ப பிரச்சனை இல்ல, தொழில் பிரச்சனை. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? ஸ்னேகாவும் ஏகே பொண்டாட்டியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சந்திச்சு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அவங்க 2 பேரும் போட்ட பிளான் தான் இந்த கடத்தல் முயற்சி. இந்த சிட்டில நடக்கிற பாதி கொலைக்கு காரணம் தொழில் போட்டி தான் காரணம். அதனாலதான் நான் சொல்றேன், ரத்னா அந்த வீட்டுல தான் இருப்பா. இது என்னுடைய முடிவு. செல்லம்மா, இங்க பாருங்க, என் முடிவை நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நான் தலையிட மாட்டேன். நான் வரேன். செல்லம்மா, நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சந்தோஷம்ன்றது என்னமோ தெரியல, வந்து போகுது, கனவு மாதிரி. இந்த கடவுள் என்ன நிம்மதியாவே வைக்க மாட்டாரா?
எனக்கு பிடிக்கலம்மா. யார் என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகலம்மா. என்ன இருந்தாலும் வயசு பொண்ணு அந்த வீட்டில் விட்டுட்டு வந்தது தப்புதாம்மா. முத்தழகி, நீ போய் படுமா. அவர் இப்படிதான் ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. நான் உளறிட்டு இருக்கேனா? ஏண்டி, உங்க குடும்பத்தில் ஆம்பளைங்களே மதிக்க மாட்டீங்களாடி? ஆமா. ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தா கூட பரவாயில்லடி. ஒரு வயசு பொண்ணை போய் அந்த அந்த வீட்டில் போய் விட்டுட்டு வந்திருக்காங்களே, தப்பு தாண்டி. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? இவ்வளவு அழ வச்சு பார்க்கணும் உங்களுக்கு. இத பாருங்க, ரத்னா நம்ம 2 பேருக்கு பேத்தி தாங்க. இவளுக்கு பொண்ணு, பெத்த பொண்ணு வீட்டுல இல்லாம என் பொண்ணு தவிக்கிற தவிப்பு எனக்கு மட்டும்தாங்க தெரியும். அம்மாடி, நீ போய் படுமா. இல்லம்மா, தினமும் ராத்திரியில ரத்னா என் கையை பிடிச்சிக்கிட்டே தான் தூங்குவா. நான் தூக்கத்துல அப்படி இப்படி அசைஞ்சா கூட, அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா, என் கையை பிடிச்சிட்டே இருங்கம்மான்னு சொல்லுவாம்மா. இத பாருமா, அவ ரொம்ப புத்திசாலி. எங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. எமடி, நம்ம பேத்தி புத்திசாலி தான்மா, எங்க இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. ஆனா அந்த ராட்சசி நம்ம பேத்தியை போட்டு அடிச்சானா என்ன பண்றது? ஐயோ, அடிச்சிடுவாளா? அடிக்கிறது மட்டும் இல்லம்மா, சூடு கூட வைப்பாங்க. இந்த சித்தி கொடுமை நீ கேள்விப்பட்டதே இல்லையா? அம்மா, எனக்காக ரத்னா ஏம்மா இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கணும்? வேண்டாமா, நான் உடனே போய் அவளை கூட்டு வந்துடுறேன். முத்தழகி, என்ன காரியம் பண்ண போற? செல்லம்மா வந்து பேசி நம்மள சமாதானப்படுத்திட்டு போயிருக்கு. அதுக்கப்புறமும் நம்ம இந்த காரியத்தை பண்ணலாமா? அம்மா, செல்லம்மா நல்லவம்மா, அவ நல்லதையே யோசிக்கிறா. ஆனா அந்த ராட்சசி அவ கொடுமைக்காரியாச்சே. ஆமாமா, வா நம்ம இப்பவே ரத்னாவை கூட்டு வந்துடலாம். ஏங்க நில்லுங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா? நீங்க போங்க, என் பொண்ணுகிட்ட நான் பேசிக்கிறேன். ஏய், அவ எனக்கும் பொண்ணு தாண்டி, நான் சொல்றதா சரின்னு புரிஞ்சுக்கிட்டாள், அப்புறம் ஏன் தடுக்கிற? அதெல்லாம் தேவையில்லை. நீங்க போய் படுக்கிறீங்களா இல்லையா? நிலைமை புரியாம பேசாதீ. நீங்க தான் நிலைமை புரியாம பேசுறீங்க. தயவு செஞ்சு போறீங்களா? போங்க. இத பாரு முத்தழகி, செல்லம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குமா? அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, இப்படி சொந்த பந்தம் யாரு சொல்லியும் திருந்தாதவங்க அவங்க பெத்த குழந்தைங்க சொன்னா திருந்திடுவாங்கம்மா. ஒருவேளை உன் புருஷனும் திருந்திடலாம் இல்லையா? என்னவோமா, ரத்னாவை பார்க்காம என்னால இருக்க முடியாதுமா. நாளைக்கு ஸ்கூல்ல போய் பார்க்கலாமா? அங்க அவளுக்கு ஏதாவது பிரச்சனை சொன்னா உடனே கையோட கூட்டிட்டு வந்துடலாம். ஆமால, எனக்கு இது தோணாம போச்சு. நீ போய் படுமா, போமா. அம்மா, எனக்கு தூக்கம் வராதுமா. ஏன் மடியில படுத்துக்கோமா, கண்டிப்பா உனக்கு தூக்கம் வரும். உன் பொண்ணு உன் கைய பிடிச்சுக்கிட்டா தூங்கிடுவான்னு சொன்னேன்ல. என் பொண்ணு என் மடியில படுத்தா கண்டிப்பா தூங்கிடுவாம்மா. வா வாம்மா, வந்து படுத்துக்க. வாம்மா. ரத்னா தூங்கிருப்பாளாமா? தூங்கிருப்பாம்மா, தூங்கிருப்பா. அதே நினைச்சுக்கிட்டு இருக்காதம்மா. தூங்குமா, தூங்கு. அவ சாப்பிட்டிருப்பாளாமா? ஐயோ, சாப்பிட்டு இருப்பாம்மா, சாப்பிட்டு இருப்பா. தூங்கு. குழந்தை இருக்கிற இடத்துல தூசியே இருக்கக்கூடாது. என்னங்க இரு, ஒரு 5 நிமிஷம் இரு, வந்துடுறேன். என்னடா கண்ணா, படிக்கிறியா? ஆமாப்பா. இதை பாடுற கண்ணு, அதான் உன் பெட்ரூம். அப்பா எல்லாம் செட் பண்ணியிருக்கான். நான் தான் உனக்கு கட்டில் கேட்டேன், நீ தான் வேணாம்னு சொன்னேன். தரையில் படுத்துக்கிறேன்னு சொன்னேன். நல்ல பெட்டெல்லாம் போட்டிருக்கேன். உனக்கு எப்போ விருப்பமோ அப்போ தூங்கலாம். அப்புறம் நீ ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு கொடு, ஸ்னேகா வாங்கி கொடுப்பா. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும்ப்பா. நான் இருக்கிற திங்ஸை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதான் அம்மா தேவையான புக்ஸ், திங்ஸ், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் கூட கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்களே. அம்மா, உங்கள் அம்மா அனுப்பிச்சதெல்லாம் பழசு, அதெல்லாம் வேணாம்.
புதுசா என்னென்ன வேணுமோ லிஸ்ட் போட்டு கொடு, எல்லாம் ஸ்னேகா வாங்கி கொடுத்துருவா. ஏன் ஸ்னேகா வாங்கி கொடுக்க மாட்டேன்? தாராளமா. அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போது நடந்து போவாத, ஆட்டோவில் போவாத. அப்பா ஃப்ரீயாக இருந்தாருன்னா ஆஃபீஸ் போகும்போது உன்னை இறக்கி விட்ருவார். அப்படி இல்லைன்னா ஸ்னேகாவோட போய் இறங்கிக்க. ஓகே ஏமா? ஸ்னேகா இறக்கி விட மாட்டா? கண்டிப்பா. சரி வாங்களே, தூக்கம் வருது எனக்கு, டைம் ஆகுதுல்ல, வாங்க. இருடி, குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அவளை படுக்க வச்சுட்டு வர. அம்மா நீ போய் படுத்துக்குமா? இல்லப்பா, ஹோம்ஒர்க் முடிக்க இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். 10-15 நிமிஷம் தானே? அப்பா கூடவே இருந்துடுற. எனக்கு தூக்கம் வருதுங்க, வரீங்களா இல்லையா? அம்மா நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். குட் கேர்ள். வா. என்ன ஓவர் நைட்ல பொண்ணு இந்த கொஞ்சம் கொஞ்சிருங்க, கதை சாத்திட்டு வாங்க. வயசு வந்த பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்குல்ல, எப்படி கதவு சாத்துறது? அசிங்கமா இருக்கும்ல. சேகா அங்க பாரு, அவ என்ன மாதிரியே இருக்கடி. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டா அதை முடிக்கிற வரைக்கும் விட மாட்டா பாரு. போதும் போதும், வாச மழை பொழியிறீங்க பொண்ணு மேல. குழந்தைய பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஒரு அப்பனுக்கு பெத்த குழந்தைய கொஞ்சிற மாதிரி சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாதுடி. 1000 உலக அழகிகளை நிறுத்து, அங்க ஒரே ஒரு பெத்த பொண்ணை மட்டும் நிறுத்தி பாரு. அந்த அப்பன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் பார்வை பெத்த பொண்ணு மேல மட்டும் தாண்டி போகும். ஆனா ஸ்னேகா, நீ என் பொண்ணை கடத்தணும்னு நினைச்சது சரியோ தவறோ அது எனக்கு தெரியாது. பட் அது நல்லதில் முடிஞ்சிருச்சு. என் பொண்டாட்டி கூட நான் பிரிஞ்சு இருந்துருவேன்ப்பா. ஆனா என் பொண்ணை பிரிஞ்சு இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. இப்ப பார், என் பொண்ணு என் பக்கத்துலேயே வந்து சேர்ந்துட்டா. என் வாழ்க்கையே முழு திருப்தி ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் நேகா. தேங்க்ஸ். எனக்கு தூக்கம் வருதுங்க. சரி, நான் போய் குழந்தைய தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். ஓ பால் இங்க இருக்கா? இந்தடா கண்ணே, பாலை குடிமா. என்னது என்ன எட்டி பாக்குற? பாலை குடி. போதும்பா, எனக்கு எழுதணும். என்னடா கண்ணு, எவ்வளவு நேரம் தான் எழுதிட்டு இருப்ப? ஏமா பாலை குடிமா. இல்லப்பா, எனக்கு போதும்பா. சரி, ஹோம்ஒர்க் எழுதுனது போதும், போய் படுத்து. ஐயோ அப்பா, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, முடிச்சிட்டு போயிடுறேன். ஐயே, ஒரு கொஸ்டின் தானே, காலையில எழுந்து எழுதுனா போதும். ஏர்லி டு பெட், ஏர்லி டு ரைஸ். ஓகே? எல்லாம் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காட்டி விடணும், ஊட்டி விடணும். சாப்பிட மாட்டேன்னு சொன்னா எப்படி வளர்ச்சி வரும்? எல்லாம் உங்களை கம்ப்யூட்டருக்கு எடுத்துருச்சு. வா வா கண்ணே, வா படு படு. குட் நைட் கண்ணே. குட் நைட் பா. அப்பா, லைட் ஆஃப் பண்ணாதீங்க. ஏண்டா? இருட்டா இருந்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். ஓகே சரி, நான் லைட்டா பண்ணல, நீ தூங்கு. அப்பா, கொஞ்ச நேரம் என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறீங்களா? ஓகே. யா சொல்லு, என்ன? ஒன்றும் இல்லைப்பா, நான் டெய்லி அம்மா கையை பிடிச்சிக்கிட்டே ஸ்கூலில் என்ன நடந்தது, என் ஃப்ரெண்ட்ஸ் பற்றின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். அம்மாவும் ஊன்னு தலையாட்டிக்கிட்டே எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே நானும் படுத்து தூங்கிடுவேன்ப்பா. சரி, நானும் உன் கையை பிடிச்சிக்கிறேன். நீ ஸ்கூலில் நடந்தது, உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றிலாம் சொல்லு. நானும் ஊன்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். சொல்லு.
நான் இந்த மனுஷனுக்கு பால் கலந்து வச்சா இவர் பொண்ணுக்கு கொடுக்கறாரா? பொண்டாட்டியை விட பொண்ணு மேலதான் இந்த ஆளுக்கு பாசம் போட்டிருக்கே. சரிப்பட்டு வராது, சீக்கிரமா துரத்தணும். என்னங்க? அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் படத்துக்கு போனோம்ப்பா. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னங்க? Dini, dini, tak dini, nam tak dini, dini. Dini, dini, tak dini. நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்ப்பா, நிறைய கப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் பாட்டி இருக்குல்லப்பா, அது எப்ப பாரு என்ன படி படின்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும்பா. பெரியவங்கன்னா அப்படிதாண்டா இருப்பாங்க. அப்பா அப்பா என்ன பாருங்க. என்னம்மா? அதுக்கப்புறம் நான் தான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பாராட்டினாங்கப்பா. அம்மா, காலையில எழுந்து இந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கிறதுக்குள்ள இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரமா வர போயாகணும். டிஃபன் எங்க? அப்பா அப்பா அப்பா! ஏய், என்ன வேணும் உனக்கு? காலங்கத்தில் எதுக்கு வந்து இப்படி கத்துற? ஸ்கூலுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, டிஃபன் வேணும். அதான் எங்க அப்பாவை எழுப்பினேன். ஆன்ட்டி அடிச்சுல பல்லு கண்டுரும். ஆள் உயரத்துக்கு வளர்ந்துக்கிட்டு ஆண்டி ஆண்டி. அப்புறம் எப்படி கூப்பிடுறது உங்களை? நீ எப்படியும் கூப்பிட வேண்டாமா? நீ நீ கிளம்பு, முதல்ல வீட்டுக்கு போ. என்ன எப்படி பேசுறீங்க? என் மேல பாசம் இருந்ததுனால தானே என்ன கடத்த முயற்சி பண்ணீங்க. இப்ப திடீர்னு வேணனா எப்படி? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னை வீட்டுக்குள்ள விட்டுக்கவே கூடாது. நீ முதல்ல போறியா இல்லையா? அதெல்லாம் போக முடியாது. இப்ப டிஃபன் கொடுக்க போறீங்களா இல்லையா? எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போகணும். ஏய், என்னடி ஸ்கூலுக்கு போறேன்னு பறக்குற? பறக்குறத பார்த்தா ஸ்கூலுக்கு போற மாதிரி தெரியலையே. ஏய், ஏகே பையனோட சுத்த போறியா? இத பாருங்க, இந்த சுத்துறது மயக்கிறது இதெல்லாம் என் வேலை இல்ல, உங்க வேலை. போங்க போங்க, எங்க அப்பாவை எழுப்புங்க, எனக்கு டிஃபன் வேணும். ஏய், உனக்கு டிஃபன்லாம் கொடுக்க முடியாது. போ, உங்க வீட்ல போய் சாப்பிட்டுக்கோ. அப்படி இல்லையா ஏகேவோட பையன் கிட்ட சொல்லி ஏதாவது ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிடு போ. அப்பா அப்பா! ஏய், வாடிங்க. damn it. சரியான இம்சியா இருக்கே. இப்படி எல்லாம் பண்ணுவேன் தெரிஞ்சுதான் செக்யூரிட்டிட்ட சொல்லி உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வச்சேன். தின்னு தொலை. தட்டு போங்க, போய் தட்டு எடுத்துட்டு வாங்க. எப்படி நின்னுட்டு சாப்பிடுவியா? உட்காரு. தண்ணி யார் வைப்பாங்க? செக்யூரிட்டியா? ஏய், ஒன்னொன்னுத்தையும் சொல்லி கொடுக்கணும். இது எங்க வாங்கிட்டு வந்தது? ஐயோ, இப்ப என்ன? இல்ல, நான் ஜெனரலா காஃபி குடிச்சு தான் டிஃபன் சாப்பிடுவேன். உனக்கு காஃபி வேற வேணுமா? காஃபி எப்படி நீங்க போடுவீங்களா இல்ல அதுக்கும் அந்த கூர்கா தான் வருவாரா? உனக்கு கூர்கா குடுக்குற காஃபி போதும், அதையும் வாங்கி தான் வச்சிருக்கேன்.
சீக்கிரம். எந்த கடையில வாங்கினது இது? இப்படி இருக்கு. ஐய, என்ன இப்படி மொத்து மொத்துன்னு இருக்கு? சீ, இதுவே எங்க அம்மா இருந்தா இவ்வளவு முருகலா சுட்டிருப்பாங்க தெரியுமா? மெல்லுசா சாப்பிடவே ரொம்ப ருசியா இருக்கும். அப்படியே அந்த காஃபியை குடிச்சிட்டு தோசைய சாப்பிட்டா அவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது. சரி, நாளையில இருந்து நீங்க டிஃபன் செஞ்சிருங்க, சரியா? ஏய், என்னடி என்ன பார்த்தா என்ன சமையல்காரி மாதிரி தெரியுதா உனக்கு? சமையல்காரி மாதிரிலாம் தெரியல. ஆனா அப்பதானே சொன்னாரு எதுவா இருந்தாலும் ஸ்னேகா ஆண்டியை கேளு, அம்மா மாதிரியே பண்ணி தருவாங்கன்னு. நாளைக்கு பாக்குறேன் உங்க சமையலோட ஸ்டைல் என்னன்னு. நாளைக்கு என்ன பாக்குறேன், இன்னைக்கே பாரு என் சமையலோட ஸ்டைல. அப்பா, அப்பா, என்னடி வாங்க பா. என்னடி எல்கேஜி குழந்தை மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? இல்ல இல்ல, அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ரொம்ப பயந்துட்டீங்க போல இருக்கு. சும்மா உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் ஃபில்ம் காட்டலான்னு பார்த்தேன். பரவாயில்லையே, நல்லாதான் நடிக்கிறீங்க. அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கே. நீங்க குடுக்கற டார்ச்சர்னால நான் பயந்து போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க. நான் இங்கதான் இருக்க போறேன். சரி, நான் ஸ்கூலுக்கு போனோம். மச மச நிக்கிறீங்க, பேக் கொடுங்க. இந்த பேக் தூக்கி போடுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் படிப்பு யாருக்கு வராது, உங்களுக்கா எனக்கா? அப்புறம் சுட சுட லஞ்ச் சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி வைங்க. அதுல உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. வரேன். அப்புறம் ஏதோ கேட்டீங்களே, பார்க்க சமையல்காரி மாதிரி இருக்கேனா அப்படின்னு. நீங்க சமையல்காரி மாதிரிலாம் இல்ல. எப்படி இருக்கீங்க தெரியுமா? எப்படி இருக்க? இல்ல வேண்டாம். சொல்லுடி. வேண்டாம். சொல்ல போறியா இல்லையா? சொன்னா தாங்க மாட்டீங்க. வந்துட்டீங்க. என்ன செல்லம்மா, காலையிலேயே எழுந்திருச்சு டிஃபன் ரெடி பண்ணிட்டேன். நான் தான் உன்னை இந்த வாரத்துல இருந்து ஆஃபீஸ் போவேன்னு சொன்னேன்ல. அது ஒன்றும் இல்லடா, கடைக்காரியான் வீட்டில் ரத்னா விட்டு வந்திருக்கா. ஒன்று இவ போகணும், இல்லை அவ வரணும். ஏமா, இந்த ரெண்டுல இப்போ எது நடக்க போகுது? செல்லம்மா, ரத்னாவோட வாழ்க்கையில நீ விளையாடுறியோன்னு தோணுது. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முத்தழகிக்கோ உங்க அம்மாவுக்கோ என்ன பதில் சொல்லுவ? செல்லம்மா, முத்தழகி இப்போ வேணா மாறி இருக்கலாம், ஆனா முத்தழகின்னு ஒரு ஒரிஜினல் குணம் இருக்கு பாரு, அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏமாமா எல்லாமே சந்தேக பார்வையில பாக்குறீங்க? அன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில அன்னி மனசு நோக்குற மாதிரி நீங்க பேசுனீங்க. இங்க பாருங்க, எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு திருப்பு மனம் இருக்கு. கண்டிப்பா மாறிதான் ஆவாங்க. நான் நம்புறேன் அன்னி மாறிட்டாங்க. செல்லம்மா, ஐயோ அன்னி வராங்க. ஏடா கூட ஐயோ, வாயே திறக்க மாட்டேன். வாங்க அண்ணி, வாங்க. வாமா, உட்கார். செல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரேன். சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்ன மன்னிச்சிட்டு செல்லம்மா. மன்னிக்கிறதா? என்ன பண்ணீங்க? ரத்னாவை அண்ணன் வீட்டுல இருந்து கூட்டிட்டு வந்துட்டீங்களா? இல்ல செல்லம்மா, இல்ல. என்னால ரத்னாவை பிரிஞ்சு இருக்க முடியல செல்லம்மா. ராத்திரி பூரா தூங்கல, அவளை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தேன். நீதான் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன் செல்லம்மா. என்ன நீ விளையாடுறீங்களா? நேத்து அவ்வளவு தூரம் நான் சொல்லிருக்கேன், இன்னைக்கு காலையில வந்து இப்படி பேசுறீங்க. இது பாரு, அவ நேத்து நைட்டு சாப்பிட்டாளா தூங்குனாளா, இன்னைக்கு காலையில எழுந்ததும் டிஃபன் அவளுக்கு யாராவது கொடுத்தாங்களா, எதுவுமே தெரியல. அந்த ஸ்னேகா கிட்ட அவளை விட்டுட்டு வந்ததுல இருந்து எனக்கு இருப்பு கொள்ளல செல்லம்மா. என்னால நிம்மதியா இருக்க முடியல. நான் அதனால தான் ஆபீஸ்க்கும் போகல. இது பாரு, எனக்கு என் புருஷன் கூட வேண்டாம், ஆனா என் பொண்ணு என் பக்கத்துல இருக்கணும். அவளை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல.
ஒரு 4 நாள் அழாம இருந்தீங்க. அன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தப்போ நல்லா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. அண்ணி இப்ப தைரியம் ஆயிட்டாங்க. தடாலடியா ஒரு காரியம் பண்ணி அண்ணனும் அண்ணியும் ஒன்னா சேர்த்து வச்சிடலான்னு நினைச்சா நீங்க என்ன நீ இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன மாறவே மாட்டீங்களா? இத பார் செல்லம்மா, நீ என்ன தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியா? ஒரு தாய் தன் மகளை விட்டு பிரிஞ்சிருந்தா அவ அழதான் செய்வா, அவ கண்ணுல கண்ணீர் வரதான் செய்யும். அப்ப ரத்னாவுக்கு கல்யாணமே பண்ணாம கூடவே வச்சுப்பாங்களா இந்த அம்மா? கல்யாண விஷயங்கிறது வேற. மாப்பிள்ளை யாரு, அவன் நல்லவனா கெட்டவனா, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவ்வளவு விசாரிச்சு தானே அவனை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பிச்சு வைக்கிறோம். அதை விட்டுட்டு ஒரு கேடு கட்ட வீட்டுல போய் அந்த பொண்ணை விட்டு வந்திருக்கியே, எந்த தாய் தாமா சந்தோஷமா இருப்பா? செல்லம்மா, என் நிலைமைய நினைச்சு பாரு. என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியல? எனக்கு இந்த உலகத்திலே பிடிக்காத விஷயம் சுய பச்சாதாபம். உங்க மேல நீங்களே பரிதாபப்படுறது. இங்க பாருங்க, நான் ரத்னாவை நம்பியோ உங்களை நம்பியோ நான் ரத்னாவை கொண்டு போய் அந்த வீட்டுல விடல. அந்த வீட்டுல என் அண்ணன் இருக்காரு. நான் அவரை நம்பிதான் போய் விட்டுருக்கேன். நான் அவர் கூட பிறந்து வளர்ந்தவன். அவரை பத்தி உங்க எல்லாரும் விட எனக்கு நல்லா தெரியும். நான் அவரை நம்பித்தான் அவளை அந்த வீட்டுல விட்டேன். சில நோய்க்கு மாத்திரை மருந்தெல்லாம் சரிப்பட்டு வராது. அறுவை சிகிச்சை தான் சரியா இருக்கும். இந்த நோய்க்கும் அறுவை சிகிச்சை தான் சரியா வரும். என்ன நம்புங்க அண்ணி. நீங்க ஆபீஸ்க்கு போய் உங்க வேலையை பாருங்க. அப்படி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா போங்க, போய் ரத்னாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. செல்லம்மா, அதுக்காக நான் அவளை பார்க்காமலே எப்படி இருக்கிறது? பாருங்க அண்ணி, நான் பார்க்க வேண்டான்னு சொல்லல. ஒரு 2-3 நாள் பொறுத்துக்குங்க. ஸ்கூலுக்கு போய் பாருங்க, டியூஷன் சென்டர்ல போய் பாருங்க. ஆனா அண்ணனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி செல்லம்மா, நான் ஆபீஸ்க்கே போறேன். சரி, போயிட்டு வாங்க. காலம் எல்லாத்தையும் மாத்தும் போல இருக்கு. ரத்னா, வா 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 வா. நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் அவன் அம்மா வந்துட்டு போனாங்க. நீ பாத்தியா? பாத்தியா? பேசுனியா? இல்ல அத்தை, நீங்க தான் அம்மாவை கொஞ்ச நாள் பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம்னு சொன்னீங்கல்ல. அதான் அம்மா உள்ள இருக்கிறத பார்த்து நான் மறைவா போய் ஒளிஞ்சுக்கிட்டேன். அத்தை, எங்க அம்மா ரொம்ப பாவம். அவங்க எவ்வளவு பரிதாபமா நடந்து போனாங்க தெரியுமா? இந்த பாரு, நீ உன் அம்மா மாதிரி இமோஷனலா இருக்காத. புத்திசாலித்தனமா இரு. இதெல்லாம் பண்றது உன் நல்லதுக்காக தான். அத நீ புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். சரி, நீ டிஃபன் சாப்பிட்டியா? எங்க சாப்பிட்டுருக்க போற? நீ வா உட்காரு. எங்க அத்தை ரொம்ப புத்திசாலி. கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு தெரியாத அந்த ஸ்னேகாவை பத்தி. உனக்கு டிஃபன் கொடுக்க மாட்டா, பட்னி போடுவா, பயமுறுத்துவா, உன்னை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு விரட்டணும்னு பாப்பா. இப்ப நீ முதல்ல நல்ல டிஃபன் சாப்பிடு. இட்லியா? இந்தா தண்ணி குடி. சாம்பார் போடுறேன் போடுறேன். இங்க பாரு, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஏதோ ஒரு தைரியத்துல உன்னை அங்க கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்தா நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ணும். இந்த போனை வச்சுக்க. எனக்கு ஒரு மிஸ் கால் கொடு, அது போதும். இந்த பாரு, இந்த போன் விஷயம் உன் அப்பாவுக்கோ ஸ்னேகாவுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாம பாத்துக்கிறேன். இந்த தண்ணி குடி. ஒரு 2-3 நாள் கழிச்சு நான் சொல்ற மாதிரி செய். என்னது? ஏய், என்னடி சிரிக்கிற விஷயமா இது? இல்ல அத்தை,
நான் வந்து இந்த மாதிரி பண்ண ஸ்னேகாவோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தேன். என்னை அறியாம சிரிப்பு வந்துருச்சு. இங்க பாரு, இந்த விஷயம் பண்றதெல்லாம் உன் அப்பாக்கு தெரியக்கூடாது. உன் அப்பா முன்னாடி மாத்திரம் நீ நல்ல பொண்ணா இருந்துக்க. அந்த ஸ்னேகா வெறுப்படையணும், அதுதான் நம்ம எய்ம். ஓகேயா? கவலைப்படாதீங்க அத்தை, நாம நினைச்சது கண்டிப்பா நடக்கும். போன்லயோ நேர்லயோ தினமும் ஒரு தடவை என்னை காண்டாக்ட் பண்ணு. சரி அத்தை. அத்தை, நான் அம்மாவை எப்ப பாக்குறது? ஒரு 2 நாள் கழிச்சு பாரு. அங்க நடக்கிற நல்லது கெட்டதெல்லாம் என்கிட்ட மட்டும் சொல்லு. நல்லது வேணா உன் அம்மா கிட்ட சொல்லு, புரிஞ்சுதா? ரொம்ப முக்கியம், நீ வயசுக்கு வந்த பொண்ணு, அத மறந்துடாத. சரி அத்தை. சாப்பிடு. சக்கரை. சக்கரை இந்த போதும் போதும். நல்லா சாப்பிடு. நல்லா இருக்கு. அமுதா, அமுதா. வந்துட்டேன். வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு நீ இவ்வளவு ஸ்பீடா இருக்க? ராத்திரி பூரா தூங்கவே இல்லையா? ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்ல. உங்க கூட பஸ்ல வர போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன சந்தோஷம்? ஒரு 4 மணி நேர டிராவல், இதுக்கே அவசரப்படுற? உங்களுக்கு என்னங்க ஆம்பளை, ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கு அப்படியா? உங்க கூட பஸ்ல உங்க தோள்ல சாஞ்சு வர போறத நினைச்சா எனக்கு அப்படியே திரில்லிங்கா இருக்கு. அப்படியா? ஆமாமா, எனக்கு கூட திரில்லிங்கா தான் இருக்கு. ஒரு ஒத்திகை பாத்திரலாமா? உன் தோள்ல நான் கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிட்டுமா? ஐயோ அம்மா. சும்மா சொன்ன, நீங்க போய் குளிங்க. ஏய், இன்னும் பஸ்ஸுக்கு 4 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்க பாருங்க, 3 மணி நேரம்னாலும் நான் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணுவேன். ஆனா இங்க வெயிட் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க. ஏன் உங்க அம்மா மனசு மாதிரி போக விடாம பண்ணிடுவாங்களோன்னு பயப்படுறியா? ஐயோ, அவங்க சம்மதிச்சதை நினைச்சா இப்ப கூட எனக்கு கனவு மாதிரி. எல்லாம் ஐயாவோட ஏற்பாடு. எங்க மாமா வாழத்தாரோட வர சொல்லி பிட்ட போட்டு எங்க அம்மா எப்படி கரெக்ட் பண்ண பாத்தியா? உங்க வேலையா? ஐயோ, அத்தை பாவம். இருந்தாலும் பரவாயில்ல. தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் தானா? பின்ன கண்ணத்துல ஒரு முத்தம் கொடு. என்ன இதெல்லாம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் கிளம்புங்க. இரு இரு. அம்மா எங்க? எதுக்கு? டொண்டோடே, இந்த மல்லிப்பூவை என் கையால உன் தலையில வைக்கிடும். இங்க வாங்க. இந்த மல்லிப்பூ என் தலையில வைக்கிறதுக்கு நான் இருந்தா போதும். உங்க அம்மா தேவையில்ல. வைங்க. தேவையில்லதான். இரு இரு இரு. இப்ப எப்படி இருக்கிற தெரியுமா? நீ சூப்பரா இருக்க. சரி, நீங்க போய் குளிங்க. நான் போய் டவல் எடுத்துட்டு வரேன். குளிச்சுதான் ஆகணுமா? போங்க. ஏய் ஏய், என்னடி தள்ளி விடுற? இந்த மிளகாத்தூள் என்ன உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஏண்டா வாசு, இப்ப வந்த சிரிக்கி பேச்ச கேட்டுக்கிட்டு என்னையே ஏமாத்துறியா? பசிஹரா. என்ன ஆட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? அவன் குளிக்கிறதுக்கு போயிருக்கா, நீ வெறும் கையை ஆட்டிக்கிட்டு போற?
அவன் உடம்பு சூடாயிடுச்சு போல இருக்கு, கண்ணெல்லாம் பொங்கி இருக்கு. எண்ணெய் எடுத்துட்டு போய் தேய்ச்சு குளிப்பாட்டி விடு, புரியுதா? வா. வாழ்க மாமியார். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.